ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது வருகின்ற திங்கட்கிழமை 6/1/2025 12/1/2025 வரையிலான இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுபலன்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். ராசிநாதன் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நீச்சமாகத்தான் இருக்கிறார். ஆனால் ராசி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு, லாபாதிபதிகள் 2-11 இடங்கள், அதாவது லாபாதிபதி சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு சுகமான நல்லவைகளை தரக்கூடிய ஒரு யோக நிலைமையில் இருக்குதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்கள், மனைவி கணவன் போன்ற அமைப்புகளில் உறவுகளில் பிரிவினைகள் இருந்தவர்கள், பெத்த மகளுக்கு அக்கால் தங்கை போன்ற உறவுகளுக்கு நல்ல சுப விஷயங்களை செய்ய முடியலை என்ற கவலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதாவது டெக்ஸ்டைல்ஸ் போன்றவைகள், பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக செய்யக்கூடிய, அது வாங்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே தயார் பண்ணக்கூடிய, விற்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சமூக ஊடகங்களில் நல்ல வருமானங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற இதுகளில் நல்ல வரவேற்பும் வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத ஒரு நல்ல வாரம்னே இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வாரத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். ஆகவே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் இல்லாத சராசரியான ஒரு அமைப்புல தள்ளி கொண்டு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுகத்தன்மைகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வரவுகள், வேலை வாய்ப்புகள், வேலையில் நிம்மதிகள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய யோக வாரம் தான் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தன்மைகள் இந்த வாரத்தில் அதிகமாக உண்டு. 1-10 குடையவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பது இந்த மாதத்தின் ஜனவரி மாதத்தில் 20ஆம் தேதி வரைக்குமே கடைசி வரைக்கும் நீடிக்கும். அதை போலவே 8இல் மறைந்திருந்தாலும் தனாதிபதியாகிய புதன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மை, ராசியிலே குரு உட்கார்ந்து ராசி வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமையும். அதனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த தடவை என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் விலகக்கூடிய தன்மை என அவரவருடைய சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகள், தொழில் வாழ்க்கை, வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற எல்லா அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்பி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இப்போது சுக்கிரன் சனி சேர்ந்திருப்பதனால மேற்படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான நல்லவைகள் நடக்கும். குறிப்பாக PhD போன்ற உயர் படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு, ப்ரொமோஷன் போன்றவைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதாவது உயர் படிப்பை முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான கிடைக்கும் வாய்ப்புகள் போன்றவைகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 நன்றாக இருக்கும் என்பதை வருட பலன்களே நல்லா சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வருடம் நன்றாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள், சில அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக ஜனவரி மாதத்தின் முதலாவது நடுப்பகுதி வாரமாகவே, அதாவது வருகின்ற திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியிலான நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. சொந்த ஊரில் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொந்த ஊரில் எதையாவது சாதிக்கணும், சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடணும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறவங்க எப்படா இந்தியா வர்றது, எப்படா தமிழ்நாடு வருதுன்றதை எண்ணி அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் யோக பலன்கள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம். ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். யோகாதிபதிகள் இருவர் இணைந்து, அதாவது 5-9 கூடியவர்கள் 5-9ஆம் இடங்களிலேயே இணைஞ்சிருக்கின்ற நல்ல வாரம் இந்த வாரம். என்ன சேமிக்கத்தான் முடியாது.
செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வருமானங்களும் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. 1-3 கூடியவர்கள் இணைந்த ராசியை பார்க்கறனால தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த மாதத்தில், இந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களில் தான் சந்திரன் வரார். இந்த 3 இடங்களுமே உங்களுக்கு நல்ல இடம். அப்போ சந்திரன் 10, 11, 12 போன்ற இடங்களில் இருக்கும்போது என்னன்னா, வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். விவசாயம் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலை நிம்மதியாக பார்க்க முடியும். லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் வேற ராசியை பார்க்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்குது. எழுத்துத்துறையில், கணிதத்துறையில், கம்ப்யூட்டர் துறையில், சோசியல் மீடியாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் அஷ்டமச்சனியில் பாதிக்கப்பட்டதை போல இனி வரும் காலங்களில் ஒரு 10 வருட காலத்திற்கு, ஜென்மச்சனி வர்ற வரைக்கும் தான் இனிமேல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு 10 வருட காலங்கள் மிதுன ராசிக்காரர்கள் சாதிப்பதற்கு, சோதனைகள்ல இல்லாமல் இருப்பதற்கு ஏற்ற மாதிரியான அத்தனை நிகழ்வுகளும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலை இல்லாமல் காரியம் ஆற்றக்கூடிய யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா சோதனைகளும் தீரப்போகுது அப்படின்றத அடிக்கடி சொல்றேன். அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருந்து வந்த மன அழுத்தங்கள்ல என்ன 2 மாசங்கள்ல நீங்க தீரணும். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அனைத்து அமைப்புகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் சந்திரன் அப்படியே ஆரம்பத்தில் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ஆரம்பத்தில் 9, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறார். வாரத்தின் இறுதியில் 11ஆம் இடத்துல அவர் உச்சமான ஒரு நிலைமை அடைகிறது. மிகப்பெரிய யோக ஒரு நிலைமை. இந்த வாரத்தில் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவதால் கடந்த காலத்தில் எதை செய்ய முடியாமல் இருந்தீங்களோ அத்தனை நிலைமைகளையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும், குறிப்பாக சொல்லப்போனால் வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய அருமையான யோகமான அமைப்பு இப்போது உண்டுங்க. கடகராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருப்பதால் காரியத்தை அப்படியே தலைமையில வச்சுக்கிட்டு அதை அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரைக்கும் உதவாதவர்கள் உதவுவார்கள். இதுவரைக்கும் கை கொடுக்காத தன்மைகள் கை கொடுக்கும். எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். எதுலையும் முயற்சி பலிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு யோக வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்குது. ராசிநாதன் 11ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறது, 10ஆம் இடத்துல வலுவாக இருக்குதுன்றது சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு. கடந்த காலத்தில் வேலையில சங்கடத்தை அனுபவித்தவர்கள், வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், தொழில் நல்லாக இல்லாமல் இருந்தவர்கள், கடன்பட்டவர்கள், நோய்பட்டவர்கள், குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள், அத்தனை அமைப்புகளும் கடந்த 2 வருடத்தில் என்னென்ன சோதனைகள் எல்லாம் கடகராசிக்காரர்கள் பட்டீர்களோ அது இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக தீரக்கூடிய தன்மை. எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனசு கொஞ்சம் நல்லா இருந்தா தானே எதையும் சாதிக்க முடியும். ஆகவே மனம் செம்மையாக இருந்து அனைத்தையும் சாதிக்கக்கூடிய அருமையான யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான நல்ல யோக வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:25 அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:25 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:50 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு திங்கட்கிழமை முழுமைக்கும், செவ்வாய்க்கிழமை பகல் முழுமைக்கும் சந்திராஷ்டமம். அதுலேயும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் ராகுவோட சேர்றாரு இல்லையா. சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்த ஒரு அமைப்புகளையுமே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள், ஒருவரை நம்பி கையெழுத்து போடுறது, ஷூரிட்டி கொடுக்கறது, அவர் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:50 தான் முடியுது. ஆக ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு எதிலும் ஆழ்ந்து கவனித்து சிந்தித்து யோசனை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ட்ராவலில் நகை பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க்குக்கு பணம் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பவர்கள் ஆண் பெண் தெரியாமல் சாட் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். ஆகவே எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரம் புதன்கிழமைக்கு மேலே சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது இல்லையா. அதற்கப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்குது இல்லையா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9, 10ஆம் இடங்களில் சந்திரன் வலுவாக இருக்கிறார் இல்லையா. ஆகவே
ஆகவே விரையாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, அதன் பிறகு சந்திராஷ்டிரமம் முடிந்ததற்கு பிறகு நல்ல பயணங்கள், நட்புகள் உதவக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைன்னு அதற்கு பிறகு, அதாவது புதன், வியாழன், வெள்ளி போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே செயல்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆகவே அப்படி ஒன்றும் வார ஆரம்பத்தில் ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் சுணக்கமான சில பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்தாலும், வாரத்தின் பிற்பகுதி 4 நாட்கள்ல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைவருக்கும் சிம்மத்தினருக்கு இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலிருந்து அப்படியே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. வருகின்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 இருந்து வியாழக்கிழமை நைட்டு 8:46 வரைக்கும் சந்திராஷ்டிரமம். அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாளும் வாரத்தின் நடுப்பகுதியில் அப்படியே சந்திராஷ்டிரமம். ஆயினும் சந்திரன் என்ன முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சந்திரன் ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ராகுவோடெல்லாம் சேரல. இப்போதைக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல தானே ராகு இருக்கிறார். ஆனாலும் சந்திராஷ்டிரம நாளில் புதிய முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆக புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 முழு நாட்களும் சந்திராஷ்டிரம நாளாக இருப்பதால், புதன்கிழமை, வியாழக்கிழமை மட்டும் தூரங்களில் பயணங்கள் போகிறவர்கள், பணம் போன்ற அமைப்புகளை கொண்டு போவர்கள் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். பேங்க்குக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். கையில் செல்ஃபோனை கொஞ்சம் மறந்து வச்சிடாம, ட்ராவலில் புது பயணங்களில் போகும்போது செல்ஃபோனை அங்கே தவற வச்சேன், இங்கே தவற வச்சேன், விலை உயர்ந்த செல்ஃபோனை கையில் வச்சிருக்கிறவங்க இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் எந்த விதத்திலே ஒரு சுகக்கேடுகள் இருக்காது. பெரும்பாலான கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகளாகத்தான் இருக்குதுன்னு அடிக்கடி சொல்றேன். 9ல் குரு, 11ல் செவ்வாய், 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது நல்ல அமைப்புகள். அக்கால் தங்கை உறவுகளில் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. தங்கச்சிக்கு எதனா வாங்கி கொடுக்கறது, அக்காவுக்கு எதனா வாங்கி கொடுக்கறது, அம்மாவுக்கு எதனா வாங்கி கொடுக்கறது, பெத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறது, பெண்வழி உறவுகளுக்கு ஏதேனும் நல்லவைகளை செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதன் மூலமா சந்தோஷம் உண்டு. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரு, தம்பி வாங்கி கொடுத்தாரு, புள்ள வாங்கி கொடுத்தான் என்கின்ற மாதிரியான ஆண்கள் அனைவரையும் பெண்கள், கன்னிராசியில் பிறந்த, அதாவது ஆண்களை சகோதரர்களாக, சகோதரிகளாக, உறவினர்களாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே கன்னிராசிக்கு பெரிய கஷ்டங்கள் எதையும் கொடுக்காமல் இந்த சந்திராஷ்டிரம நாளான 2 நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை தவிர்த்து மற்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில தான், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல கொஞ்சம் சந்திராஷ்டிரமம். வியாழக்கிழமை, அதாவது 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:46 சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை முழுக்கவே இருக்கிறது. சனிக்கிழமை இரவு 11:55 வரைக்கும். வியாழக்கிழமை நைட்டு, அப்போ வியாழக்கிழமை நைட்டு தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் முழு நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம். சந்திரனான குருவோட தான் இணைஞ்சிருக்கிறார். அதனால சந்திராஷ்டிரமம் பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது. ஆனாலும் 8ல் சந்திரன் மறைவது என்பது அந்த 2 நாட்கள்ல, அதாவது வெள்ளியும் சனியும் ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குங்க. ஆகவே அந்த நேரத்தில் முடிவுகள் எடுக்கிறத ஒத்தி போடணும், அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையாவது கேட்டுட்டு தான் செய்யணும். மற்றபடி துலா ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அப்படியே ஒரு படிப்படியாக நல்லவைகளை, கடந்த 2-3 வருடங்களாக காலகாலமாக என்னென்ன சோதனைகளை சந்தித்தீர்களோ அந்த சோதனைகளிலிருந்து உங்களை வெளியே வர வைக்கக்கூடிய தன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நல்ல பணவரவு போன்றவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்லாவே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற அந்த 4 நாட்களும் நல்ல விதமான தன்மைகளை, தொழில், வியாபாரம், வேலை போன்ற அமைப்புகள், பணவரவுகள் போன்றவைகள் சுபமாக சுகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே துளாராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இந்த வருஷத்திலிருந்தே துளாராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் நல்ல வலுவான தசாபுக்திகளை அடைந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத அமைப்புகள் நன்றாக இருக்கும். அம்மா அப்பாவால் கவலைப்பட்டவர்களுக்கு அம்மா அப்பாவால் நல்ல ஆதரவுகள் இருக்கும். சகோதர சகோதரி உறவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி அமைப்பு நன்றாக இருக்கும். காதலன் காதலி உறவுகள் உருவாகும். புதிசாகவே வாழ்க்கை துணைவர் யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய, எல்லாம் நலமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது துலாத்தினருக்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். ஆனாலும் ஆரம்பத்தில் 5, 6, 7 என்கின்ற அந்த 3 பாவங்களில் தான் சந்திரன் இருக்கிறார். அதுலேயும் வாரத்தின் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே உச்சனாகி
உச்சமாகி குருவோடு இணைந்து ராசியை பார்த்து குருச்சந்திர யோகம் ஏற்படுவது என்பது மிகப்பெரிய யோகம். 5-9 கூடியவர்கள் ஒன்று கூடி ராசியை பார்க்குறாங்க. சோதனைகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல அனைவருக்குமே அந்த சோதனையை சந்திக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. புதன்கிழமை வியாழக்கிழமையில 6ஆம் இடம் போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதிர்ப்புகளை அடக்க முடியும். இதுவரை எதிரிகளாக நினைத்து கொண்டிருந்த அனைவரையும் நண்பர்களாக சாதகமாக, உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாரமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பங்குச்சந்தை, யூக வணிகம், ஷேர் மார்க்கெட் போன்றவைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இதுவரைக்கும் எதிலெல்லாம் தோத்து போனீங்களோ, யாரெல்லாம் ஜெயிக்க முடியாமல் இருந்தவர்களோ அதிலெல்லாம் தோத்து போன இடங்கள்ல ஜெயிக்கக்கூடிய தன்மைகள், யாரை எதிரியாக நினைத்திருந்தீர்களோ அவர்கள் சாதகமாக உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய, அப்படியே முரண்பட்ட அமைப்புகள் வரக்கூடிய ஒரு யோக வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசியை குறிபார்த்து ராசியை உச்ச சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பக்கத்தில், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்க்கக்கூடிய இந்த வாரத்தில் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். காசு பணம் கொஞ்சம் கையில் கிடைக்கும். எதையும் கண்ணால் கண்ணதை பார்த்ததை விட கையிலேயே வாங்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாமே பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா அப்பா உறவுகள் நன்றாக இருக்கும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திரன் ராசியோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய, எதிலும் சுகமாக இருக்கக்கூடிய, கவலைகள் கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல யோக வாரமாக தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இப்போது இருக்கிறார். வாரத்தில் முதல் 3 நாட்கள் ஒரு மாதிரி இருந்தா கூட வாரத்தின் கடைசி 4 நாட்கள்ல நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கும். கடன் வரும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய தன்மை, அல்லது வீட்டு கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஏற்கனவே வீட்டு கடன்கள் வாங்கி டியூ கட்ட முடியாம இருக்கிறவங்க வாடகை கூட கட்டுற அளவுக்கு வருமானம் இல்லைங்க என்கின்ற மாதிரியான வருமான அமைப்புகள்ல கொஞ்சம் குறை இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் காசு பணம் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசியிலேயே பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் புதனும் ராசியிலேயே அமர்ந்திருப்பது, 10ஆம் இடத்தை குறிபார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகமான ஒரு பலன். 8ஆம் அதிபதி தான் இங்கே 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். இதுவரைக்குமே வெளிநாடு வெளிமாநிலம் போக முடியாமல் இருந்தவர்கள், அல்லது ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்து சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே சாதனைகள் நடக்கக்கூடிய, எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுகமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாம். பணம் சம்பாதிக்க முடியும். பணத்தால் இதுவரைக்கும் வந்த கஷ்ட நஷ்டங்களை அப்படியே விலக்கி வைக்க முடியும். எதிலும் ஒரு நிலையில ஒரு அடையாளம் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது போன்ற அடையாளங்கள் தெரிய வரும். இதுவரைக்கும் சோதனைகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்து வேதனையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர், மத்தியம பருவத்தில் 35 வயதுகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த வேதனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய யோக வாரம் தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆர்டர்கள் வரக்கூடிய அமைப்பு, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு தொழில் நன்றாக இருக்கும் என்கின்ற நீடித்த இருக்கக்கூடிய தன்மைகள் அமைப்பு. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் நோய் போன்றவைகளை அப்படியே குறைக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு 3, 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனியோடு சுபத்துவமாக சுக்கிரன் ராஜயோகாதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்திருக்க ராசியை குறிபார்ப்பது என்பது யோக அமைப்புகள். இந்த வருஷம் மார்ச் மாசத்தோட உங்களுக்கு 7.5 சனி முழுசுமா முடியுது. அப்ப 7.5 சனி முடிஞ்ச உடனேயே வாழ்க்கை கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்புல இது வரைக்குமே எதுல உங்களுக்கு செட்டில் ஆகலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதாவது கல்யாணம் செட்டில் ஆகல, வேலை செட்டில் ஆகல, தொழில் செட்டில் ஆகல, வியாபாரம் செட்டில் ஆகல, இந்த மாதிரியான எந்த இடத்துல செட்டில் ஆகாமல் நிலை பெறாமல் இருக்கிறேன், இன்னும் லைஃபே செட்டில் ஆகல, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நிலைத்தன்மை என்கின்ற, ஸ்டாண்டர்ட் என்கின்ற, செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ஏன்னா 7.5 சனி முடியறதுக்கு 7-8 வாரம் தான் இருக்கு. அதனால 7.5 சனி முடியறதுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே நல்ல பலன்களை சனி கொடுத்து விட்டு போவார். ராசி சுபத்துவமாக இருக்க, ராசி குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்க, ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம்.
தொட்டது தொல்லுங்க, எல்லாத்துலேயும் நல்லது நடக்குங்க. எதுலெல்லாம் அடிபட்டீங்களோ அதிலெல்லாம் உங்களை யாருன்னு நீங்கள் நிரூபிக்க முடியுங்க. யார் உங்களை மதிக்கலையோ அவங்க உங்களை மதிப்பாங்க. அந்தஸ்து கௌரவம் திரும்ப கண்டிப்பாக வரும். எதிலும் தலை நிமிர்ந்து போக முடியும். 4 பேர் கூடுகின்ற இடத்தில் மகர ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்குது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க, உழைக்கிறத பற்றி மட்டும் பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குதுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிர்ஷ்டம் சனியின் ராசிநாதனின் உருவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய யோக பலன்கள். ஒரு 10-12 வருஷத்துக்கு மகர ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. இப்ப இந்த வருடத்திலிருந்தே, குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடந்து நான் தான் இந்த உலகத்தின் ராஜா என்று அப்படியே பெருமிதமாக சொல்லக்கூடிய அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய, முதன்மையான அப்படியே பலன்களை நேரடியாக கொடுக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் அத்தனை மகரத்தினருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். ஜென்மச்சனி முடிய போது ராசியில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய அளவிற்கு அங்கே சுக்கிரன் இருப்பதும், ஆரம்பத்தில் 2, 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருப்பதும் யோக பலன். சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறார் இல்லையா, 4ஆம் இடத்துல அவர் குருவோடு சேர்ந்திருக்கின்ற குருச்சந்திர யோகம் ஏற்படும் போது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கடன்களை கொண்டிருந்தவர்கள், வீடு வாகனம் போன்ற விஷயத்துல தலையை பிச்சுக்கிட்டு இருந்தவங்க, வண்டிக்கு டியூ கட்ட முடியல, இதுக்கு வீட்டுக்கு டியூ கட்ட முடியல, இந்த மாதிரியான விஷயம், வாடகையே கொடுக்க முடியல, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, ஆபீஸுக்கு கொடுக்க முடியல, கடைக்கு கொடுக்க முடியல என்கின்ற மாதிரியாக பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக பணம் என்கின்ற அந்த சதுர வடிவ காகிதம் இல்லாத காரணத்தினால மனுஷன் நம்மளை எப்படிலாம் மதிப்பான் என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் விடுதலையும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம். கும்பராசிக்காரருடைய கஷ்டங்கள்லாம் தீரத்தாங்க போகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படிப்படியாக அப்படியே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர போறீங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்படித்தான் நான் சொல்லுவேன். ஆகவே கடந்த 2 வருடமாக எந்தெந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியா நடக்க போகுது. வேலை போனவங்களுக்கு இருந்ததை விட நல்ல வேலை திரும்ப கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருந்தவங்களுக்கு, கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களுக்கு அனைத்தும் சேரப்போகிறது. பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டவங்க, அதாவது தொல்லைகளாக இருக்கிறத அத்தனை விஷயங்களையும் நீங்களே அடையாளம் கண்டுகொண்டு அதனை அப்படியே விலக்கி வைத்து முன்னேற்றத்திற்கு அடையாளமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் வரும். சோசியல் மீடியா கை கொடுக்கும். யூடியூப்பில் சாதிக்க முடியும். ஃபேஸ்புக்கில் ஏதேனும் ஒரு நிலையில் வருமானத்தை பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராம் போன்ற அமைப்புகளில், சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும், வருமானம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கல்வி கேள்வி மேன்மைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஜாலியான அனுபவங்கள் இப்போது உண்டு. இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஆகவே கும்பத்தினரின் சோதனைகள் அத்தனையும் தீர்வதற்கு ஆரம்பிக்கின்ற நல்ல முதன்மை வாரமாக அமைந்திருக்குதுங்க இந்த வாரம். அதாவது திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை 5லிருந்து 6லிருந்து 12ஆம் தேதி வரையிலான நல்ல வாரங்க இந்த வாரம். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். அது அப்புறம் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் போறார். 3ஆம் இடம் மிக நல்ல இடம், ராசியும் மிக நல்ல இடம். ஏற்கனவே உங்க ராசியில ராகு இருந்துகிட்டு உங்களை போட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பு இதுவரைக்குமே குழப்பங்கள்ல இருந்து வந்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு தெளிவுகளும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய சுபமான யோக வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது யோகாதிபதி இல்லையா, 5 குடையவர் 2ஆம் இடத்தில் வருகிறார் என்பது பிள்ளைகளால் இதுவரைக்குமே ஓரளவுக்கு வருமானம் இல்லையே, அல்லது பிள்ளைகள் செட்டில் ஆகலையே, குழந்தைக்கு திருமணம் ஆகலையே, குழந்தைக்கு வேலை கிடைக்கலையே, குழந்தை இதுவரைக்கும் அலபாயுதே, நல்லா படிக்க மாட்டேங்குதே, இந்த மாதிரி பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை மனவேதனைகளும் தீரக்கூடிய தன்மை அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இப்போது உண்டு. 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறனால இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். 3ஆம் இடத்துக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் சனி ஞாயிறு போன்ற இடங்கள்ல அப்படியே 3ஆம் இடத்திற்கு போகிறார். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உச்சம் போன்ற நல்ல அமைப்புகளை 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய திறமைகள் அத்தனையும் நிரூபித்து காட்டக்கூடிய, வீட்டிலையும் வெளியிலையும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இவரை போல உண்டுமா, ஒரு விஷயத்தை இப்படி சாதிச்சுட்டாரே, இந்த விஷயத்துல ஜெயிச்சுட்டாரே என்கின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுடைய இமேஜ் கொஞ்சம் அப்படியே தூக்கலாக இருக்கக்கூடிய தன்மை, இந்த விஷயத்தை கூட இப்படி நல்ல விதமாக செய்ய முடியுமா என்கின்ற மாதிரி பிறர் உங்களை பார்த்து புருவத்தை உயர்த்தக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி வரப்போகிறதே என்பதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். 50 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் 2ஆம் சுற்று சனியாகத்தான் அது செயல்படும். அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்காது. எதையும் சாதுரியமாக
சுலபமாக சமாளிக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோகங்கள்லாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.